मूकं करोति वाचलं पुङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणम् नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजं रुपिर्मादिरिं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वष्टि गुरुं तं नतोऽस्मि कुष्यते नगरे रङ्गयात्रे दिने दिने तमहं शिरसा वन्दे राजानां कुलशेखरं कुम्भे पुनर्वसु जातं केरलशोलपट्टने कौस्तुभां सन्दरानि कुलशेखरमाश्रये वेदवेद्ये परापुंसे जाति दशरथात्मजे वेदप्राचेतसासीत् साक्षात् नारायणात्मना அஞ்சன மாமலை பிறவியோன் தரித்தோன் வாழியே அணியரங்கர் மனைத்தூணை உடைந்துய்ந்தோன் வாழியே வஞ்சி நகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசிதனிற் புனர்பூசம் வந்தித்தான் வாழியே அஞ்சல என குட பாம்பில் கையிலிட்டான் வாழியே அனவரதமி ராமகதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே சேரலகோன் செங்கமல திருவடிகள் வாழியே. குலசேகர ஆழ்வார் திருவடிகளை சரணம். ஸ்ரீல பிரபுபாதர் திருவடிகளை சரணம். முகுந்தமாலை ஸ்தோத்திரம் கடைசி 2 ஸ்லோகங்கள். இந்த கடைசி 2 ஸ்லோகங்களை ஒரு முறை பார்த்துட்டு நம்ம முகுந்தமாலை ஸ்தோத்திரத்தை முடிக்கலாம். யஷ்யௌ பிரிய ஸ்ருதி தரௌ கவிலோக வீரௌ மித்ரௌ திவிஜன்ம வரமத் பத்ம शराव अभूतां तेनाम्बुजाक्ष शरणाम्बुज षट्पथेन राज्ञा कृता कृतिरियं कुलशेखरेण. இந்த பாமாலையை தீட்டியவர் ராஜா குலசேகரர் என்ற தாமரை கண்ணனின் தாமரை திருவடிகளில் ரீங்காரம் செய்யும் வண்டு. ராஜாவின் 2 பிரியமான நண்பர்கள் பிராமண சமுதாயம் என்ற நேர்த்தியான தாமரையின் 2 தண்டுகள். இந்த சமுதாயத்தவர்கள் கவிஞர்கள், சமுதாயத்தின் தலைவர்கள் என்று புகழ்பெற்ற வேத விற்பனர்கள். இந்த ஸ்லோகம் ராஜா குலசேகர ஆழ்வார் அவருடைய நண்பர்கள் பற்றி சொல்லுது. இந்த குலசேகர ஆழ்வார் தான் எழுதுறார். குலசேகர ஆழ்வார் தன்னை தேன் அருந்தும் வண்டா நினைக்கிறார். தேன் தாமரையில இருக்கும், பூக்கள் எல்லாம் தேன் இருக்கும். அந்த தேனை குடிக்கிறதுக்கு தேனி அப்படின்னு ஒரு வண்டு இல்ல வண்டு அப்படின்னு அது வெளியே எங்க இருந்தோ அந்த தேனை குடிக்கும். அப்போ பகவானுடைய திருவடி தாமரைகளை அதுல தேன் சொட்டுதான். அப்ப பகவானுடைய திருவடி தாமரைகள்ல பகவானுக்கே ஆச்சரியம், என்னுடைய திருவடிகள்ல என்ன இருக்கு, இது ஏன் பக்தர்கள் எவ்வளவு விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க ஆலிலை கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து அந்த காலுடைய கட்டவரலை எடுத்து வாயில வச்சிருப்பார். ஆலிலை கிருஷ்ணர் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப ஏன் அந்த அந்த தோற்றத்துல பகவான் இருக்கிறாருன்னா இந்த திருவடியில என்ன இருக்கு, பக்தர்கள் இவ்வளோ இதுல ஆசை வைக்கிறாங்களே அப்படின்னு. அப்ப முகுந்தனுடைய பாதங்கள்ல மாலையா எழுதினார் பாருங்க. அந்த பாதங்கள்ல இருக்கிற தேனை குடிக்கிற வண்டாட்டம் குலசேகர ஆழ்வார் இருக்கிறார். அப்ப இந்த குலசேகர ஆழ்வாருக்கு 2 நண்பர்கள் இருக்கிறாங்களாம். குலசேகர ஆழ்வார் ராஜா இல்லையா, ராஜாக்கு முக்கியமானவங்க யாரு, பிராமணர்கள். கிருஷ்ணருக்கு யாரு முக்கியமானவர்கள், பிராமணர்கள், பசுக்கள். அதனால்தான் நம்ம நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண இதாயச்ச ஜெகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமன்னு சொல்றோம். எந்த ஒரு சமுதாயத்துல பிராமணர்களும் பசுக்களும் வதைக்கப்படுகிறார்களோ அந்த சமுதாயம் சீர்கெட்டு போய்விடும். பிராமணர்கள் என்பவர்கள் கடவுளுக்காகவே வாழ்பவர்கள். அவர்களுக்கு வேற தொழில் கிடையாது. கடவுளுக்காக முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணருக்குனே வாழறவங்க தான் பிராமணர்கள். அப்படி இல்லைன்னா அவங்க பிராமணர்கள் கிடையாது. அப்ப இங்க குலசேகர ஆழ்வாருக்கும் பிடிச்சவங்க 2 பேர். ஏன்னா ஒரு மன்னனுக்கு ஆலோசனை தருவதற்கு பிராமணர்களின் குழு இருக்கும். அவங்க நல்லபடியா, பிராமணர்கள் என்பவர்கள் ஒரு நாட்டினுடைய புத்தி மாதிரி. அந்த பிராமணர்கள் தலை தலை ஒரு உடம்புல தலை எவ்வளவு முக்கியம், தலையில இருந்து தானே எல்லாமே கண்ட்ரோல் போகுது.
அந்த மாதிரி தலை மாதிரி பிராமணர்கள். ஒரு சமுதாயத்துல 4 பேரும் முக்கியம். அதனால இப்ப வேலை செய்யறவங்க எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் 4 பேரும் முக்கியம். 4 கால்கள். ஒரு நாற்காலியில ஒரு கால் போயிடுச்சுன்னா நிக்க முடியாது இல்ல, சரியா பேலன்ஸ் இருக்காது. அது போல. ஆனால் அதுல நீ உயர்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள். ஏன்னா அவங்க இந்த சமுதாயத்தை வழி நடத்துபவர்கள், அறிவினால் வழி நடத்துபவர்கள். அதனால குலசேகர ஆழ்வாருக்கு வந்து 2 முக்கியமானவர்கள். அந்த அந்த 2 பேரும் தாமரை தண்டுல இருக்கிறாங்க, தாமரை தண்டு மாதிரி. அதுல ஒருத்தர் வந்து பிராமணர்கள், ஒருத்தர் வந்து கவிஞர்கள். கவிஞர்கள் அஹ், சமுதாயத்தின் தலைவர்கள்னு சொல்லப்படக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுது. இப்ப இந்த அமிர்தம், ஏன்னா இப்போ குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையே பாடினார், பாடி முடிச்சிட்டார். நம்மளுக்கு இப்போ முடிச்சு நமக்கு வந்து கடைசியில வந்துட்டோம். பாடிட்டு அது எப்படி ஒரு ஒரு ஆச்சாரியன், ஒரு மிகப்பெரிய பக்தன் ஒரு விஷயத்த சுபச்சி நமக்கு கொடுக்குறாங்க. அதனால நம்ம வந்து பிரசாதம் நல்லது, ஆனா மகா பிரசாதம் ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பிரசாதம் வந்து பகவானுக்கு படைச்சது பிரசாதம். அதே ஒரு ஆச்சாரியன், ஒரு வைஷ்ணவர் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சாருன்னா அது மகா பிரசாதம் ஆயிடுது இல்லையா? அந்த மகா பிரசாதம். அது போல எந்த ஒரு இலக்கியமும், ம், ஆன்மீக இலக்கியம், ஆன்மீக இலக்கியத்துல ஒரு ஆச்சாரியன் சாப்பிட்டுட்டு அதை சுவைச்சிட்டு அதை நமக்கு கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப 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 சுவையுடையதாக இருக்கும். அதுக்கு இங்க வந்து பொருளுரையில பக்தர்கள் வந்து பாகவதத்தினுடைய முதல் காண்டத்துல வர ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறாங்க. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவமாலயம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாக. நிகம கல்ப தரோர் கலிதம் பலம். இந்த பாகவதத்தை, இந்த பாகவதம்ன்றது வந்து அஹ், வேதங்களினுடைய சாரம், கனிந்த பழம். இந்த பழம் இந்த பழம்னா பழம், நல்ல கனிந்த பழம். வேதங்கள்லாம் எழுதிட்டு வியாசதேவர் வந்து திருப்தி அடையல. எப்போ அவர் பாகவதம் எழுதினாரோ அப்பதான் அவருக்கு மன திருப்தி வந்தது. பாகவதம் என்பதுதான் உயர்ந்த நூல், உயர்ந்த இலக்கியம் உலகத்துல. ஆனா அந்த பாகவதம், சுகதேவர் வந்து யாரு, கிளி மாதிரி. நம்மளாம் அணில் கடித்த பழம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அணிலோ கிளியோ கடிச்சதுன்னா அந்த பழம் ரொம்ப சுவையா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது சுவையான பழம்ன்ட்டு. அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா அதனுடைய சுவை அதிகமா இருக்கும். அப்ப இங்க சுகமுகாத், சுக அப்படின்னா சுகர், சுகதேவ கோஸ்வாமி. முகாத்னா அவருடைய வாயினால. அமிர்த திரவம், அமிர்த திரவம் அவர் அவர் வாயில நம்ம கேட்கும்போது அந்த பாகவதம் அமிர்தமா இருக்கான். அதனால அந்த பாகவதத்தை பிபத்தை அப்படின்னா குடிக்கிறது. ஏன்னா தேன் அவர் வந்து பழமாட்டம் கொடுக்குறார், அதை ஜூஸ் பண்ணி கொடுக்குறார் சுகதேவ கோஸ்வாமி. அதை நம்ம பிபத்த பாகவதம், அந்த பாகவத்தை நம்ம குடிக்கிறோம். ரசமாலயம் அது என்ன, ஜூஸ். அந்த ரசம், அந்த ரசம்ன்றது வந்து ஜூஸ், ஜூஸ்ன்னு சொல்லுவோம். அது ஆலயம், ரசமாலயம். ஒரு சாதாரணம் கூட கிடையாது, ஆலயம். மிகப்பெரிய ரசமாட்டம் நமக்கு இருக்கு. முகுரகோ ரசிகா புவி பாவுக்காக. இதை வந்து எல்லாரும் சுவைக்கணும் அப்படின்றதுக்காக சுக்கர் மூலமாக நம்ம சுவைக்கும் போது அதனுடைய சுவை பன்மடங்கா பெருகுதாம். அதனாலதான் இலக்கியங்கள், முக்கியமாக ஆன்மீக இலக்கியங்களை மிகப்பெரிய பக்தர்கள் வாயிலாக கேட்கணும். ஏன்னா அந்த பக்தர்கள் இந்த மாதிரி தான், சுகர் மாதிரி. சுக்கர் வந்து அதை சுவைச்சு, தான் சுவைச்சு அந்த சுவையை கொடுக்குறார். மகா பிரசாதம் மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்ப இங்க குலசேகர ஆழ்வார் இந்த இத்தனை பாசுரங்களை பகவானுக்கு படைச்சிட்டார். பகவானுக்கு மாலையா கட்டி போட்டிருக்கார். அதுதான் பாமாலைன்னு சொல்லுவோம். பாமாலை அப்படின்னும் போது பாடல்களால் ஆன மாலை. பகவான் அதை ரொம்ப விரும்புறாரு. பூமாலை விரும்புறார், ஆனா பாமாலை இன்னும் பிரசித்தம். நம்ம கலியுகத்திற்கு பகவானை பாடுதல் வந்து மிக முக்கிய வழி. பகவானை அடைவதற்கு, பகவானை திருப்தி செய்வதற்கு பகவானை பற்றி பாடுதல் வந்து, கீர்த்தனம் வந்து முதல்ல நிக்குது. அதனால குலசேகர ஆழ்வார் ஒரு பாமாலை பாடி அவருக்கு சூட்டிட்டார். அதனுடைய சுவையை தான் சுவைத்து மற்றவங்களுக்கும் கொடுக்கிறார். நம்ம எல்லாம் அதை வாங்கிக்கணும்.
அதனால இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசியில, பொருளுரையினுடைய கடைசியில அஹ், நம்ம வில்வமங்கல டாக்கூரர் பாடின கிருஷ்ண கருணாமிர்தத்துல இருந்து இன்னொரு சுவைமிக்க ஒரு ஸ்லோகத்தை கொடுக்குறாங்க. மதுரம் மதுரம் வபுரஸ்ய விபோர் மதுரம், மதுரம் வதனம் மதுரம், மதுகந்தி மிருதுஸ்மிதம் ஏதத் அஹோ மதுரம், மதுரம் மதுரம் மதுரம். பகவான் கிருஷ்ணரின் இந்த திவ்ய உடல் மிகவும் அருமையானது. அவருடைய முகம் இன்னும் அருமையானது. அவருடைய ஆனால் அவருடைய மென் புன்னகை தேனின் வாசத்தை கொண்டு இன்னும் அதிசுவையானதாக இருக்கிறது. மதுரம் அப்படின்னா சுவை. அப்ப சுவையா இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பகவானை பற்றின எந்த விஷயமும் நமக்கு தித்திக்குது. பகவானை பற்றி கேட்பது, பகவானை பாடுவது, பகவானுடைய திவ்ய திருமேனி இனிப்பா இருக்கு. அதுதான் இங்க வந்து கிருஷ்ண கருணாமிர்தத்துல பில்வமங்கல டாக்கூர் சொல்றார். கிருஷ்ண உணர்வென்ற தேன் இனிமை அமுத ரசம். இத வந்து அவர் சொல்றாரு, எல்லாமே மதுரம் மதுரம் மதுரம். இந்த மதுராதிபத்தியனை பத்தின விஷயங்கள் எல்லாமே மதுரம். அதனால அவருடைய அந்த அவருடைய நாமங்கள், அவருடைய புகழ், அவருடைய லீலை, அவருடைய செயல்கள் எல்லாமே எல்லாமே சுவையா இருக்கு, மதுரமா இருக்கு. அந்த தேனை குடிச்சிட்டு அந்த தேனை நமக்கும் அவர் கொடுக்கிறார். அவர் மட்டும் குடிச்சில்ல, நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. நாங்க மட்டும் குடிக்கிறோம், நாங்க மட்டும் சாப்பிட்றோன்ட்டு. ஆன்மீக வாழ்க்கையில நாங்க மட்டுமே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் பக்தர்களுக்கு வகுப்புல சொல்லுவாங்க. இப்போ ஒரு பக்தர் நல்ல பக்தி பண்ணி அவரே நல்ல சிறப்பா இருந்து அவர் வேகமா வைகுண்டத்துக்கு போறாராம், ஆன்மீக உலகத்துக்கு. அப்ப பகவான் அவரை பார்த்துட்டு, ஏன்பா நீ மட்டும் தனியா வந்திருக்க, மத்தவங்களாம் எங்க அப்படின்னு கேட்பாராம். நாமெல்லாம் பஜனானந்திகள் கிடையாது, கோஷ்டி ஆனந்திகள். பகவான் அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்துல நம்ம சம்பிரதாயத்துல கிருஷ்ண உணர்வுல தனியா போறேன், நான் தனியா அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நான் மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. நான் மட்டும் கிடையாது. நாம வந்து ஒரு கோஷ்டியே கூட்டிட்டு போறோம். அதுல பலம் அதிகம். அதுல பலம் அதிகம். நமக்கு வந்து பகவான் வந்து நம்ம வந்து ஆதரிப்பார். நம்மை ஆதரிப்பார். அதனால வந்து எப்பவுமே நீங்க பகவானை கூட பாத்தீங்கன்னா தனி கிடையாது. அவர் தனியா நிக்க மாட்டார். கிருஷ்ணர் எப்பவுமே தனியா கிடையாது. அவர் கூட ஒரு மாடு இருக்கும், ஒரு கன்னுக்குட்டி இருக்கும், ராதாராணி பட்டாளம் தான் நிற்கும். தனியா அவர் என்னைக்குமே தனியா கிருஷ்ணர் நிற்கிறாருன்றதே பார்க்க முடியாது நம்ம. அதனால இந்த ஆச்சாரியர்களும் அதை உணர்ந்து நாங்க மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அந்த சுவையை கொடுக்கணும்னு குலசேகர ஆழ்வார் சுவையான இந்த பாசுரங்களை நமக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அவ்வளவுதான். பாட்டு ஸ்லோகம் போலாம். ஆம், இந்த ஸ்லோகம் 53வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். முகுந்தமாலம் படதாம் நராணாம் அசேஷ சௌக்கியம் லபதே ந கஸ்வித் சமஸ்த பாபம் சமஸ்த பாப ஷயமேத்ய தேஹி பிரயாதி விஷ்ணோ பரமம் பதம் தத். முகுந்த மாலாம் அப்படின்னா முகுந்த மாலை, இந்த மலர் மாலை, பாடல்களால் ஆன பாமாலை. படதாம் அப்படின்னா படிக்கிறவங்க. நம்ம பாருங்க, இது சற்றேறக்குறைய சமஸ்கிருதத்துக்கு ஒத்துன மொழி தான் நம்ம தமிழ் மொழி. இப்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம், யார் வேணா புரிஞ்சுக்கலாம். படத்தாம் அப்படின்னா படிக்கிறவங்கன்னு அர்த்தம். படிக்கிறவங்க. நரானாம் அப்படின்னா நர் அப்படின்னா மனிதர்கள். நர் நாராயணன் கேள்விப்பட்டிருக்கோம்ல. நரானாம் படிக்கிற மனிதர்கள். அசேஷ சௌக்கியம். அசேஷனா முழுமையான, சௌக்கியம்னா மகிழ்ச்சி. சௌக்கியம் எல்லாருக்கும் தெரியும், சௌக்கியமா அப்படின்றோம். அப்போ மகிழ்ச்சி, இங்க மகிழ்ச்சி. லபத்தே நாக்காக ஸ்வெத்த. என்ன எந்த யாரெல்லாம் முகுந்த மாலம் படிக்கிறாங்களோ அவங்க என்ன மகிழ்ச்சி அடையாம இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுல இன்னொரு அடுத்த வரி பாத்தீங்கன்னா, சமஸ்த பாப்ப, சமஸ்தன எல்லாம், சமஸ்த பாப்ப எல்லா பாவங்களும் ஷயம் ஏத்திய தேகி எல்லாமே முடிஞ்சிரும். முடிஞ்சிரும். யாருக்கெல்லாம் இந்த உடல் பெற்ற மனிதர்கள் எவ்வளோ பாவம் பண்ணாங்களோ அவ்வளோ பாவம் தீயினால் தூசாகும். தூசா போயிடும். சமஸ்த பாபம் ஷயம்னா மன்னிக்கப்படும்னு அர்த்தம்.
க்ஷயம்னா என்ன? மன்னிக்கப்படும். பிரயாத்தி, பிரயாணம்னு கேள்விப்பட்டிருக்கோம். பிரயாத்தி அதான் பிரயாணம், பிரயாத்தி. விஷ்ணு பரமம் பதம் தத், விஷ்ணுனுடைய இருப்பிடத்துக்கு எல்லாம் பயணம் ஆயிடும், அவ்வளவுதான். முகுந்த மாலை தோத்திரத்தை, இந்த ஸ்லோகங்களை யாரெல்லாம் ஸ்ரத்தையா படிக்கிறாங்களோ, கேட்குறாங்களோ, புரிஞ்சுக்கிறாங்களோ, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனுடைய அர்த்தங்களை உள் வாங்க வேண்டும். அவர் என்னென்ன சொல்லி கொடுத்தார் நமக்கு, அதெல்லாம் நம்ம உள் வாங்க வேண்டும். உள் வாங்கி அதை நம்ம குடிச்சிட்டோம்னா, பாகவதம் குடிக்கிற மாதிரி, பிபத்த பாகவதம் மாதிரி, இதை நம்ம உள் வாங்கி விட்டோம் என்றால் நம்ம பாவம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். பாவம் ஒழியறத பத்தி நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். நிறைய விஷயங்கள்ல பாவம் ஒழிக்கப்படுது. நம்ம தனியா பரிகாரம் தேடி போக தேவையில்லை. நிறைய பேர் பரிகாரம் பண்றாங்கல்ல, பரிகாரம் நான் நிறைய முறை வகுப்புல சொல்லியிருக்கேன். பாவத்துக்கு பரிகாரம் பண்றாங்க. பாவம் பரிகாரம் பண்ணும் போதே இன்னும் பாவம் ஏறிடுது. பாவ பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க இன்னும் பாவத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நிறைய அறியாத மக்கள். நம்ம பக்தி தொண்டை எடுத்தோம்னா பாவம் தானா போயிடும். அதுக்கு நம்ம ஒரு தனிப்பட்ட முயற்சி பண்ண வேண்டிய தேவையில்லை, ஸ்பெஷல் என்டிவர் பண்ண தேவையில்லை. பாவங்களை ஒழிப்பதற்கு தனிப்பட்ட முயற்சி செய்ய தேவையில்லை. முழுமையாக ஆன்மீக வாழ்க்கையில நம்ம இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாவங்கள் தானாக ஒழியும். பாவங்கள் தானா ஒழியறதுன்னா அப்புறமா நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கிறது இல்லை, புண்ணியங்களும் ஒழியணும். ஏன்னா புண்ணியம் இருந்தாலும் நம்ம திரும்பி வரணுமே, அதை அனுபவிக்க. புண்ணியம் என்பது அனுபவிக்கணும், அதுவும் நல்லது இல்லை, அதை திருப்பி அனுபவிக்கிறதுக்காக வரணும். அதனால பாவ புண்ணியங்களை நாம் ஒழிக்கிறோம், ரெண்டுத்தையும் ஒழிச்சிடுறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நாம் என்ன பண்றோம்? பிரயாணத்துல இறங்குறோம். எந்த பிரயாணம்? விஷ்ணு பரமம் பதம் தத்து, விஷ்ணு இருக்கிற இடத்துக்கு பயணிக்கிறோம் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றார். இதுல நாம் உள்வாங்கக்கூடிய விஷயங்களாக ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சுருக்கமா ஒரு அப்படியே வேகமா ஓட்டி பார்க்கலாம். இதுல குலசேகர ஆழ்வார் நமக்கு பாடமா சொல்லி தர்றார் சில விஷயங்களை. பகவானுடைய நாமத்தை சொல்றதுதான் முதல்ல நிக்குது. எதுக்கு இந்த முகுந்தமாலை ஸ்தோத்திரத்தை பிரபுபாதர் எடுத்து நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னா, அதுல நாம ஜபத்துக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. பகவானுடைய நாமத்தை நாம சொல்லணும், சொல்லணும், சொல்லணும். அதுல சொல்றதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதனால நம்முள்ள எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும். பகவானுடைய நாமத்தை சொல்ல 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 நம்முடைய புலன்களை பகவானுடைய சேவையில் முழுமையாக ஈடுபடுத்துவோம். எப்பொழுதும் அவனை சிந்திக்கக்கூடிய அறிவை பெறுவோம். எப்பொழுதும் அவருடைய சேவையில ஈடுபடுறோம். பகவான் நேர்ல சரி அப்படி பக்தி தொண்டு செய்யும் போது, பகவான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது, பகவானே எனக்கு உன்னுடைய தொண்டருக்கு தொண்டராக, தொண்டருக்கு தொண்டராக, தொண்டருக்கு தொண்டராக வேண்டும்னு வரம் கேட்கிறாங்க. அப்படி வரம் கேட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லி, நாமத்தை கேட்காதவங்க எல்லாம் எவ்வளோ ஒரு தாழ்ந்த நிலையில இருக்கிறாங்கன்னு குலசேகர ஆழ்வார் நமக்கெல்லாம் வருத்தப்பட்டு சொல்றாரு. அப்புறமா உன்னதமான பக்தி நிலையில குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றாரு? இப்ப நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கும்போதே உன்னை அடைய நான் விரும்புகிறேன். ஏன்னா நான் போகும்போது என்ன ஆவனோ தெரியாதே. கிருஷ்ணத்வதிய பத பங்கஜ பஞ்சராந்திரம் அத்தெய்வ மே விஷத்து மானுச ராஜஹம்சக பிராண பிரயாண சமயே கபவாத பித்த கந்தோ வரோதனு வித்தஸ்மரணம் குத்தஸ்தே. பகவானே, என்னுடைய மனமாகிய அன்னப்பறவை தங்களுடைய தாமரை திருவடிகளை தழுவட்டும். மரண நேரத்தில் என்னும் கபமும் வாதமும் என் தொண்டையை அடைத்து கொண்டு நான் உங்களுடைய நாமத்தை சொல்ல முடியாமல் போகும். அதனால இப்பொழுதே என்னுடைய மனமாகிய அன்னப்பறவையை தங்கள் தாமரை திருவடிகளை தழுவ விடுகிறேன்னு சொல்றார். இதே மாதிரிதான் பெரிய ஆழ்வார் இதுல சொல்றார், துப்புடையாறையில சொல்றார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்தே துணையாவரென்றே ஒப்பிலேனாகிலும் நின்னை அடைந்தேன். ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே. இந்த 2 ஸ்லோகங்களுடைய இது 10 பாசுரம். அது நான் விரும்பி சொல்ற பாசுரம் அது துப்புடையாரை. ஏன்னா கடைசி நேரத்துல நம்ம நிலைமை என்னன்னு தெரியாது. ஒரு
அறிவான மாணவன் பள்ளிக்கூடம் போறான ஒரு மாணவன் நான் பரீட்சை கடைசியில படிக்கிறேன்னு நினைக்க மாட்டான். அவன் ஆரம்பத்துல இருந்தே ஒழுங்கா படிப்பான். ஏன்னா பரீட்சை எழுதுற நேரத்துல எது ஒண்ணா நடக்கலாம். நல்லா படிக்கிற குழந்தை அன்னன்னைக்கு பாடத்தை அப்பப்ப படிச்சு தயாரா இருப்பான் பரீட்சைக்கு. ஏன்னா ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாரும் சொல்றாங்க கடைசி நேரத்துல ஆக்சிடென்ட்ல மண்டை போட்டுடலாம், நோய் வந்து பகவானை நினைக்க முடியாம போயிடலாம். ஆனா வாழ்க்கை முழுக்க பகவானை சிந்தித்த ஒரு பக்தனா நம்ம வாழணும். அப்ப என்ன ஆகுமோ அதனால அப்பைக்கு நான் தள்ளி போடல, நான் இப்பவே சொல்லி வச்சிடுறேன். ஏன்னா என்னை வந்து யம தூதர்கள் நமன் தமர் எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எற்றி நமன் தமர் பற்றும் போது நில்லுமினென்னும் உபாயம் இல்லை. நமன் தமர்கள்னா யமதூதர்கள். யமதூதர்கள் வந்து நீங்க உங்க கடைசி காலத்துல எல்லையில் வாசல் குறுகச் சென்றால்னா உங்களுக்கு அவ்வளவுதான், திரும்பி வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம போகும்போது யமதூதர்கள் பிடிக்கும்போது நில்லுமினன்னும் உபாயம் இல்லை. இல்லப்பா நாளைக்கு வரேன் நாளான்னைக்கு வரேன்லாம் சொல்ல முடியாது, யாரா இருந்தாலும் சரி. அதனால இப்ப அந்த சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கின ஆழ்வார், நான் அப்பத்திக்கு சொல்லுவேனோ சொல்ல மாட்டேனோ எப்படி இருப்பனோ தெரியல, நான் இப்பவே சொல்லி வச்சிடுறேன். என்னுடைய என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி, என்னுடைய மனம், என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய புலன்கள் எல்லாம் நல்லா இருக்கு. நான் இப்பவே சொல்லிடுறேன். சில பேர் அடுத்த பிறவின்னு தள்ளி போடுவாங்க. அடுத்த பிறவில என்ன ஆகுமோ தெரியாது. அடுத்த பிறவிக்கெல்லாம் தள்ளி போடாதீங்க. இந்த பிறவில வந்துட்டோம், தீட்சை வாங்கிட்டோம், நம்ம வந்து இறங்கிட்டோம் பாதையில், ஆன்மீக பாதையில் இறங்கிட்டோம். திரும்பி எல்லாம் பார்க்க வேணாம், பேக் அடிக்க வேண்டாம், இல்ல அடுத்த பிறவிக்கு தள்ளி போட வேண்டாம். இப்போதே சொல்லுவோம் பகவானுடைய திருநாமத்தை, இப்பொழுதே இந்த க்ஷணமே நினைப்போம். அதுதான் ஆழ்வார் சொல்லித்தரார் நமக்கு. நம்ம தள்ளி போட்டுக்கிறேன், நான் அடுத்த நாள் சொல்றேன், அடுத்த பிறவியில சொல்லிக்கிறேன், அடுத்த பிறவியில பக்தன் அவரெல்லாம் வேணாம். இப்பவே நம்முடைய அறிவு நல்லா வேலை செய்யுது, அதனால இப்பவே அவரை சரணடைவோம், இந்த க்ஷணமே சரணடைவோம். பல்லாண்டுல சொல்றாங்க எந்த க்ஷணம் நாம சரணடையுமோ அந்த க்ஷணமே அந்த ஜீவராசிகள்லாம் வீடு பெற்று உய்ந்ததுகான் அப்படின்னு ஒரு வாசகம் வரும். எந்த க்ஷணம் நாம முழு சரணாகதி எடுக்கிறோமோ அந்த க்ஷணம் நமக்கு மோட்சம். எந்த க்ஷணம் நாம வந்து இனி இந்த பௌதிக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் முழு சரணாகதி எடுக்கிறேன்னு எப்ப நம்ம வந்து உறுதியாக ஒரு நிலைக்கு வருகிறோமோ, முழுமையான ஒரு நிலைக்கு வருகிறோமோ, அது நமக்கு விடுதலையை தரும். நாம் வந்து இந்த பௌதிக துன்பங்கள்ல இருந்து விடுதலை கேட்கல, பௌதிக துன்பங்கள்ல இருந்து விடுதலை கேட்கல, உண்மையாக இந்த பௌதிக வாழ்க்கைய பௌதிக வாழ்க்கையே வேண்டான்றோம். ஏன்னா துன்பங்கள்ல இருந்து விடுதலைன்னா சொர்க்க வாழ்க்கை கிடைச்சிரும். நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையே வேண்டாம், இதுலயே நம்ம விரும்பல. எப்பொழுதும் பகவானுடைய அருகாண்மையில், பகவானுக்கும் பகவான் பக்தர்களுக்கும் தொண்டு செய்யும் அந்த பக்தி தொண்டை நாம் விரும்புகிறோம். அதனால நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த பக்தி பாதையில குலசேகர ஆழ்வார் நமக்கு வந்து பல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் ஸ்மரிக்க வேண்டும். சில ஸ்லோகங்கள்லாம் நீங்க மறக்கவே முடியாது. அவர் வந்து அஹ், ஒரு ஒரு ஸ்லோகம், மதன பரிக்கிரக ஸ்திதம் மதியே, அது அந்த பாட்டுல வந்து என்ன சொல்றாருன்னா, அஹ், மதன் மதன் யாரு? மன்மதன். மன்மதனுக்கு வந்து அறைக்கூல் விடுறார். ஏப்பா நீ என்ன வந்து இது பண்ணாத, உனக்கு ஞாபகம் இருக்கா? பக்தர்கள் எல்லாம் நீ தாக்காத, உனக்கு ஞாபகம் இருக்குதா? நீ சிவபெருமான் உன்னை எரிச்சிட்டாரு. ஆனா என்கிட்ட என்ன இருக்குன்னா, நான் வந்து பகவான் கிருஷ்ணருடைய ச சரணாகதியில இருக்கக்கூடிய பக்தன். அவருடைய சக்கரத்தை மறந்துடாத, சிவபெருமானே உன்னை எரிச்சிட்டாரு, அப்ப கிருஷ்ணர்கிட்ட நீ வாலாட்ட முடியுமா? ஆட்ட முடியாது அப்படின்னு அறைக்கூவல் விடுறார். இந்த மாதிரி அருமையான விஷயங்களை நமக்கு கொடுத்து குலசேகர ஆழ்வார் நம்ம எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வுல வைக்கிறார். நம்ம அவரை படிச்சோம்னா எப்போதும் கிருஷ்ண உணர்வுல இருப்போம். அதனால சொல்றார், இந்த சரீரம் கண்டிப்பா போக போகுது, அதனால சரீரத்தை பத்தி நிறைய கவலைப்படாதீங்க மக்களே. சரீரம் சரீரம்னு சரீரம் பின்னாடியே ஓடாதீங்க. கிருஷ்ணருடைய நாமம் என்ற மருந்தை பருகுங்கள். இதம் ஷரீரம் பரிணாம பேஷலம் பதத்யவசியம் சதசந்தி சர்ஜரம். கேட்டோம்ல, இந்த இந்த பதத்தி அவசியம், இந்த சரீரம் கண்டிப்பா போகுது. கிம் ஔஷதம் மூடது பிபத் கிம் ஔஷதம் பிச்சதி மூட துர்மதே.
கிருஷ்ண ரஸ் பிரிச்சதி கிருஷ்ண ரசாயனம் பிப. கிருஷ்ணருடைய நாமம் ரசாயனத்தை குடிங்க. எதுக்கு மூட துர்மத்தை மக்களை, மூட மக்களை எதுக்கு போய் மருந்து 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 பின்னாடி ஓடுறீங்க? கிருஷ்ண கிருஷ்ணரசம். ரசாயனம், கிருஷ்ண ரசாயனம் பிப. அதெல்லாம் விட்டுருங்க. கிருஷ்ணருடைய நாமம் என்னும் ரசாயனத்தை, அந்த அருமருந்தை பருகுங்கள். இதை விட பெரிய மருந்து உலகத்துல இல்ல. நம்மளுடைய துன்பங்களுக்கு, நம்மளுடைய நோயை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து இதற்கு மேல இல்ல. மருந்து சாப்பிடுங்க, சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, ஆனா உண்மையான மருந்து கிருஷ்ணருடைய நாமம் என்பதை சொல்றார். அதனால நம்ம குலசேகர ஆழ்வாருக்கு நன்றி சொல்வோம். இவ்வளவு நாள் குலசேகர ஆழ்வாரோட பயணித்தோம். அவருக்கு நன்றி கூறுவோம். ஏன்னா நமக்கு வாழ்ந்து காட்டுறார். இப்படிலாம் இருக்கணும், பக்தன் இப்படித்தான் இருக்கணும், எப்போ கிருஷ்ண சிந்தனையில இருக்கணும். ஒரு மன்னனுக்கு இல்லாத கடமை இல்லை. ஆனா அதுல எல்லாம் மீறி அவர் ஒரு பக்தனாக ராஜா குலசேகரன்னு சொல்லிடுறோம் நம்ம. அவர் உண்மையில மகாராஜா குலசேகரர். மகாராஜர்னு யாரை நம்ம சொல்றோம்? சன்னியாசிகளை, துறவிகளை, ஆன்மீக வாழ்க்கையில் மிக உயர்ந்தவர்களை சொல்றோம். நம்ம ராஜான்னு சொல்றதை விட அவரை மகாராஜான்னு சொல்லணும். குலசேகர ஆழ்வார் மகாராஜா. நமக்கெல்லாம் ஆன்மீக வழிகாட்டுகிறார். அவர் ஆழ்வார். அவரை போற்றி பாடுவோம். அவரிடம் பிரார்த்தனை செய்வோம். உங்களை மாதிரி எங்களுக்கு கொஞ்சோண்டு பக்தியை கொடுங்க. உங்க அளவு நீங்கள் கடல், நாங்கள் ஒரு துளியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி இருப்பதற்கு முயற்சி செய்வோம்னு சொல்லி நான் முடிக்கிறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு மனம் அடங்காமல் ஆட்டம் போடுதோ அப்ப குலசேகர ஆழ்வார் எடுத்து படிங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பகவானை துதிக்கணும்னு நினைக்கும் போது கூட ஒரு ரெண்டு பாசனம் கூட நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற ரெண்டு ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி அதை போய் கிருஷ்ணருக்கு பாடலாம். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயா பரிதி பக்த பக்த பிரேதி பிரியேதி பவன சுந்தன பவலுண்டன கோவிதே கோவிலேதி நாதே நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசே நித்யாலாபிதம் பிரதிதினம் குருர்முகுந்தா. குருமா முகுந்தா அலாப்பினம் பிரதிதினம் தினமும் முகுந்தனை நான் பாட போறேன் அப்படின்னு பாடுறார். அந்த மாதிரி. மாதாஜி, இத ஒட்டி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அது அப்புறம் நீங்க முடிச்சப்புறம் சொல்றேன். ம். அப்ப நீங்க சொன்னதோட இதுதான், உங்க சொன்னதோட ஒரு ஒரு பொருள் மாதிரிதான் இது நான் சொல்றேன். ம் அப்போ குலசேகர ஆழ்வார் நம்மள நிறைய இந்த பயணத்துல ரொம்ப நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை 6 மாசத்துக்கு மேல ஆச்சு இல்லையா? 6 மாசமா, ஒரு வருஷமான்னு தெரியல. அப்ப நமக்கு பல அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார். நாமத்தை சொல்லணும். இதுல ஒரு ஸ்லோகமாவது நம்ம உள்வாங்கி, இல்ல எல்லா ஸ்லோகமும் படிக்கிறதுனா படிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஆகும். வாரத்துல ஒரு நாளாவது குலசேகர ஆழ்வாருடைய ஸ்லோகங்களை நம்ம படிச்சு, முக்கியமான ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி நம்ம பகவானை வழிபடுவோமாக. ஆஹ் இதோட நான் முடிச்சுக்கிறேன். பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. சந்தேகங்கள் ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேன். சொல்லிடுங்க. ஆஹ் அதாவது ஒரு பாட்டு மாதிரி இருக்கு மாதாஜி. உங்களுக்கு கேட்கணும்னு இருக்கு, என்ன செய்ய முடியும், நான் படிக்கணும்னு ஆசை வந்து. ஹரிநாராயண 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 நாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா. நொந்துடலம் கிழம் வாங்கி தளர்ந்து பின்னோயில் நடுங்கிடும் போது, ஜீவநாடிகள் நைந்திடும் போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. உன்னை இன்று நினைத்து கசிந்துன்னை கூவுகிறேன், அருள் செய்துடுவாய் ஹரி நாராயணா. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா. நேடு கபம் கோழை ஈழை நெருக்கி என் நெஞ்சை அடைத்திடும் போது, விக்கி நாவு குழன்றிடும் போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது தெரியாது. அன்றுன்னை கூவிட இன்றழைத்தேன், என்னை ஆண்டருள்வாய் ஹரி நாராயணா. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா. ஐம்பொறியும் கரணங்களும் வாயுவும் ஆடியடங்கிடும் போது, எந்த ஆவி பிரிந்திடும் போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது தெரியாது.
அன்றுன்னை கூவிட இன்றழைத்தேன் அருள் அச்சுதனே ஹரி நாராயணா. நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா. வந்து எம தூதர்கள் வளைத்து பிடித்து வா என்று அழைத்திடும் போது மனம் எண்ணிடுமோ தெரியாது, தெரியாது, தெரியாது. அன்றுன்னை கூவிட இன்றழைத்தேன் ஹரி நாரணனே ஹரி நாராயணா. நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா. நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நிறைய தேங்க்ஸ். நன்றி. மிக்க நன்றி. ஏன்னா கடைசி நேரத்துல நம்மால பகவானை நினைக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது. அதனால இப்பவே நினைக்க வேண்டும். பக்தர்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள்? மாதாஜி இப்போ இந்த நீங்க சொல்லி மாதாஜி பாடினாங்களே, இது என்ன பஜன் பாட்டா இல்ல ஏதாவது இருக்கா மாதாஜி? எனக்கு உங்க தெரியல. தெரியல, நான் கேள்விப்பட்டதில்ல. முன்னால இருந்தே நான் பாடி இருக்கேன் மத, சின்ன குழந்தையில இருந்தே இது மனசுலயே ஆயிடுத்து. அதனால எனக்கு இப்படி வந்துருது, அவ்வளவுதான். அது என்ன பாட்டுங்கிறது எனக்கு தெரியாது மாதாஜி, யார் எழுதினா என்ன பண்ணா. அர்த்தம் ஆனா நல்ல நாராயணர் பேர்ல வருது, ஒரு இல்ல, கருத்தான பாடா அர்த்தம் இருக்குன்னு. வந்து அந்த துப்புடையாரை பாசுரம் மாதிரி தான் இருக்கு அர்த்தம். ஆமா, அதே மாதிரிதான். நீங்க கூட எனக்கு எழுதி கொடுத்திருக்கேன் துப்புடியாரே. இதுலலாம் நான் தினம் அந்த பாசுரம் படிப்பேன், அந்த பாட்டு படிப்பேன். உம் ஹரி போல் மாதாஜி, ஹரே சூப்பர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ். ம். சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ம். நீங்க ஒரு பாட்டு நான் டெய்லி பாடுவேன்னு சொன்னீங்களா மாதாஜி, அந்த பாட்டை கொஞ்சம் குரூப்ல போடுங்களா மாதாஜி. எந்த இந்த பாட்டு? பாட்டையா? இப்ப சொன்னீங்கல்ல நீங்க டெய்லி நான் இது மாதிரி மூந்த மாலையில ஒரு பாட்டும் இதுல பாடுவேன், அது டெய்லி பாடுவேன் நான் பகவான், அப்ப போறதை விட இப்பயே நான் பண்ணிடுறேன்னு பாடுவேன்னு அது சொன்னீங்கல்ல. துப்புடையாரை, துப்புடையாரை, அந்த துப்புடையாரை. பாட்டு வந்து குரூப்ல போடுங்க மாதாஜி, துப்புடையாரை. நாங்களும் மனப்பாடம் பண்ணிக்கிறோம். சரி சரி சரி. இந்த நீங்க பாகவதம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்களா அந்த பாட்டை நான் மனப்பாடமா பண்ணிட்டேன் மாதாஜி. நானும் குரூப்ல போட்டு 2 3 குரூப்ல அந்த பாட்டை படிக்கிறாங்க மாதாஜி. வெரி குட் மாதாஜி. இந்த இதுவா பாகவத பிரார்த்தனையா? ஆமா மாதாஜி. நல்லது மாதாஜி. இந்த இது போடுங்க மாதாஜி, நாங்க படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு துப்புடையாரை நான் daily போடுறேன். நாங்களும் பண்றோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு யாருக்காவது ஏதாவது? ஆ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க. தண்டவத் மாதாஜி. நல்லது பிரணம். மாதாஜி, நீங்க சொன்ன கிளாஸ்ல இந்த இது கிடையாது. இது வந்து நான் பாகவத காலையில் கேட்டிருந்தேன். அது அது உங்களுக்கு பொதுவான சந்தேகம், பொதுவான சந்தேகம் கேளுங்க. ஆமா மாதாஜி. எப்படின்னா இந்த வராக தேவர் பத்தி இன்னைக்கு காலையில லெக்சர் கேட்டிருந்தேன் மாதாஜி. கேட்டுட்டே குக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். சோ அதுல வந்து நிறைய வாட்டி கேக்குறேன். ஆனா திருப்பி திருப்பி அந்த சந்தேகம் மாட்டேங்குது. எப்படின்னா இந்த சிவா தான் பிரம்மாவத்துல தான் சிவா வந்தாராமா. அது சிவதேவர் சிவா ம். சரி. பிரம்மா வந்து ஃபர்ஸ்ட் நாரதர் சிருஷ்டி பண்ணாரா, அப்புறம் சிவா சிருஷ்டி பண்ணாரா? ம். இது உங்களுக்கு சரி. ஆஹ் இது எப்படி? அப்புறம் வந்து சிவா வந்து சரி, சிவாக்கு வந்து பிரம்மா சொன்னீங்க நீ எல்லாமே ஆஹ் எல்லாமே சிருஷ்டி பண்ணிட்டு பிரம்மா கொடுத்தாரா. சிவா வந்து எல்லா பாம்பு பேய் என்னென்னமோ எல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டாரா. ம். அது வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு சிவாக்கு வந்து நீ பிரளயம் எடுத்துக்கா, சிருஷ்டி நானே எடுத்துக்கிறேன்னு பிரம்மா சொன்னாரு. எப்பவுமே வைஷ்ணவ சம்போ வைஷ்ணவ சம்போன்ட்டு வருது. சிவா வந்து ரொம்ப கிருஷ்ணர் சிவா இப்போ உங்க கேள்வி என்ன? சரியாவே கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டு கேக்குது, உங்களது கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. என் கேள்வினா சிவா வந்து மாதாஜி, சிவா வந்து பிரம்மாவோட மகன் அல்வா? ம். இப்ப இப்போ உங்க கேக்குதுங்களா? கேள்வி சிவன் பெரியவரா பிரம்மா பெரியவரா தானே? அது செகண்ட். இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, அந்த வராகா வந்து இந்த பிரம்மாவோட மூக்குல ஏன் வந்தாருன்ட்டு. சரி, நான் உங்க கேள்வி எனக்கு முதல்ல புரிஞ்சிடுச்சு, நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. இப்ப யார் பெரியவங்கன்றதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். முதல்ல வந்து கிருஷ்ணர் தான் ஆதி. ஆதி புருஷம் யாரு, முழுமுதற் கடவுள் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். விஷ்ணு எல்லாம் கூட அவர் கீழே தான். முழுமுதற் கடவுள் யார் அப்படின்னா கிருஷ்ணர் தான். சரியா? எல்லாருக்கும் இதுல எதுவும் சந்தேகம் இல்லைல்ல? எல்லா சாஸ்திரமும் எல்லா வேதங்களும், வேதங்கள்ல மிக முக்கியமானது பாகவதம்.
பாகவதம், பகவத்கீதா இதுதான் முக்கியமானது. இதெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணுது. யார் முழுமுதற் கடவுள்? கிருஷ்ணர் தான். அப்ப கிருஷ்ணருக்கு அடுத்து யாரு அப்படின்னும் போது பகவான் வந்து இந்த உலகத்துல லீலை பண்ணணும் அப்படின்னும் போது அவரு கிருஷ்ணரா வரமாட்டார். கிருஷ்ணர் வந்து எப்போ ஆனந்தமயம் தான், அவரு வெறும் என்ஜாய்மெண்ட்ல தான் இருப்பாரு. வேலை எல்லாம் செய்யணும்னா விஷ்ணுவா மாறுவார். அப்ப பாத்தீங்கன்னா விஷ்ணு 4 கைகள், சங்கு, சக்கரம், கதா, பத்மம் எல்லாம் வச்சுட்டு வேலை செய்வார். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்பா வீட்ல இருந்தாருன்னா ஒரு சாதாரணமா வீட்ல ஒரு சின்னதா வேஷ்டி இல்ல இது லுங்கி ஏதோ ஒண்ணு போட்டுட்டு இருப்பார். ஆனா அவரே ஒரு நீதிபதியாகவோ ஒரு போலீஸ் அதிகாரியாகவோ ஒரு உயர்ந்த அதிகாரினா அதற்குரிய உடை போட்டுப்பாரு, மிடுக்கா நடப்பாரு, கார் எடுப்பார், அந்த மாதிரி போவார். இதை பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் விஷ்ணு. வீட்ல இருக்கிற அப்பா தான் கிருஷ்ணர். வெளிய போறவர் வந்து விஷ்ணு. அப்ப அங்க விஷ்ணு ஆள்பவர், அடக்குபவர், அந்த மாதிரி இருக்கிறார். கடவுள் அப்படி. கிருஷ்ணர் வந்து கடவுள் தான், உயர்ந்தவர் தான், எல்லாத்துக்கும் மூலம்தான். ஆனா அவர் வந்து ஆனந்தமயமா இருப்பார். அங்க கொல்லுதல் வெல்லுதல் அதெல்லாம் பண்ண மாட்டார். பண்ணுவார், அந்த நேரத்துல விஷ்ணு தான் இருப்பார். ஆனந்தமயமா லீலை புரிதல் அங்க கோலோகத்துல இருக்கிறதெல்லாம் கிருஷ்ணர். அப்போ ஆதி வந்து கிருஷ்ணர், கிருஷ்ணருடைய விரிவாங்கம் விஷ்ணு. இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல வேலை செய்யணும்னா 3 பேரை அனுப்புறாரு. அதுல பிரம்மான்னு சொல்ற படைக்கிறவரு ஜீவ தத்துவம். தத்துவம் பாருங்க 3 விஷயம் இருக்கு. ஜீவ தத்துவம், சிவ தத்துவம், விஷ்ணு தத்துவம். விஷ்ணு தத்துவம் கடவுள், ஜீவ தத்துவம் ஜீவராசிகள் நாமெல்லாம். இந்த இடைப்பட்ட சிவ தத்துவம், சிவ தத்துவம் ஜீவனும் கிடையாது கடவுளும் கிடையாது. கடவுளுக்கு கிட்ட இருக்கிறார். சிவன் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறார், ஆனா கடவுள் கிடையாது. முழுமுதற் கடவுள்னு சொல்ல முடியாது, ஆனா கடவுளுக்கு சற்றேறக்குறைய ரொம்ப நெருக்கமா இருக்கிறார் பாருங்க. சிவனுடைய நிலையையும் யாராலும் அடைய முடியாது. சரியா? அடுத்து பிரம்மா. பிரம்மா எப்படின்னா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும்போது 3 பேருமே வராங்க. பிரம்மா வந்து ஜீவன் தான். நீங்க நான் எல்லாம் கூட பிரம்மாவா ஆகலாம். அதற்கு வந்து ஒரு முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்திரன் ஆகலாம், சந்திரன் ஆகலாம், சூரியன் ஆகலாம். இந்த மாதிரி எத்தனையோ கோள்கள்லாம் பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் அலுவலர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆபீசர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் இவங்கெல்லாம். அதுல நீங்க பிரம்மா வரைக்கும் உயரலாம். படைக்கும் கடவுளா நீங்க கூட மாறிடலாம். ஆனா அதுக்கெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு கோலோக விருந்தாவனமே போயிடலாம். அது ரொம்ப கஷ்டம். பிரம்மா பதவி வாங்கறது ரொம்ப கஷ்டம். பேசாம பக்தி பண்ணி எளிமையா பண்ணி பகவான் அடைஞ்சிடலாம். சரி, ஆனா சில பேர்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கணும் தங்கள் வாழ்க்கையை நினைக்கிறவங்க எல்லாம் தவம் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணி பிரம்மாவாவாங்க. இல்ல சில தகுதி வாய்ந்த பக்தர்களுக்கும் பிரம்மா பதவி கொடுக்கப்படும், அதுவும் இருக்கு. சரியா? இந்த உலகத்தை நிர்வகிக்கும் போது முதல்ல வர வைக்கப்படுறவர், முதல்ல இருக்கிறவர் கிருஷ்ணர் தான். உலகத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்கிறவர் கிருஷ்ணர். கிருஷ்ணர்ல இருந்து சங்கர்ஷ்ணர் 4 விரிவாங்கம் வரும். வசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர். இந்த சங்கர்ஷ்ணர் அதான் பலதேவ். முதல்ல கிருஷ்ணர், அப்புறம் பலராம், பலராம்ல இருந்து இந்த 4 பேர். இந்த 4 பேர்ல இருந்து சங்கர்ஷ்ணர்ல இருந்து நாராயணன் மகாவிஷ்ணு வரார். மகாவிஷ்ணு கார்ணோதக சாய் விஷ்ணு, கார்ணோதக சாய் விஷ்ணுல இருந்து கர்ப்போதக சாய் விஷ்ணு வரார். கர்ப்போதக சாய் விஷ்ணுல இருந்து சிரோதக சாய் விஷ்ணு வரார். ஏமா இவ்வளோ சொல்ற அப்படின்னு கேட்கலாம். இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு 2ஆம் காண்டத்துல எல்லாத்தையும் தருவா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு சின்னதா புரியுற மாதிரி சொல்லணும் இல்ல, அதுக்காக சொல்றேன். இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே சிவன்லாம் இருக்கிறாங்க. சிவலோகம் தனியா இருக்கு. அது வந்து சதாசிவ லோகம்னு சொல்லப்படுது. அதுவும் வைகுண்ட லோகம் மாதிரி, வைகுண்ட லோகத்துக்கு கீழே இருக்குது. இங்கே பாருங்க, இங்க கைலாசம், இங்க உலகத்துல இருக்கிற ருத்ரன் இவங்கெல்லாம் பிரம்மா வழியா வராங்க. உடனே பிரம்மா தான் ஆதின்னு நினைச்சுக்கப்படாது. பிரம்மாவையே கர்ப்போதக சாய் விஷ்ணு தான் படைக்கிறாரு. படைச்சிட்டு இந்த உலகத்துல லீலை புரிய வரும்போது பிரம்மா மூலியமா வர்றாங்க இவங்கெல்லாம். அப்போ பிரம்மானுடைய மூக்குல இருந்து குட்டியா வெளியே வருவாரு வராகர். அப்புறம் வெளியே வரும்போது பிரம்மாண்டமா வராரு. அதனால வராகருக்கு அப்பா பிரம்மான்னு சொல்லிட முடியாது.
இந்த உலகத்துல லீலை புரிய வரும்போது அவங்க அந்த மாதிரி வராங்க, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப தேவகி வயிற்றுல இருந்து கிருஷ்ணர் வந்ததுனால அப்ப தேவகி தான் மூலமா? இல்ல, தேவகி அம்மாவா வச்சிடுறாரு. அப்ப இந்த உலகத்துக்கு வரும்போது பிரம்மாவை விதாத்தான்னு சொல்றாங்க, அவரை அப்பாவா வச்சு அவர் மூலியமா வராங்க, அப்படி புரிஞ்சுக்கணும். அதே போலதான் அது ருத்ரனும். இங்க சிவபெருமான்னு சொல்றதுல ருத்ரன், அழிக்கும் கடவுள் ருத்ரன். அப்ப அவர் பிரம்மா பிரம்மா மூலியமா வர்றாரு. ஆனா உண்மையான நிலையில பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு மேற்பட்டவர் சிவன். புரியுதா? அவ்வளவுதான். இவ்வளவுதான் சுருக்கமா சொல்ல முடியும். இந்த விவரமா படிக்கணும்னா நீங்க பாகவதம் கரைச்சு குடிச்சீங்கன்னா எல்லா விஷயமும் தெரியும். நான் உங்களுக்கு புரியுற லெவல்ல இவ்வளவுதான், இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், இவ்வளவு தெரிஞ்சா போதும். சரியா? இதுல எதனா சந்தேகம் இருக்கா பாருங்க. ஓகே மாதாஜி. இல்ல புரிஞ்சுதா? ஆ இந்த உலகத்துல எதா பண்ணணும்னு வரும்போது அவங்க பிரம்மா மூலியமா வராங்க. அதனால பிரம்மா முழு கடவுள் ஆயிட மாட்டார். சரி சரிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு மூதுமாலை ஸ்தோத்திரத்துல பொதுவான கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஆன்மீக வாழ்க்கையில ஏதாவது சந்தேகங்கள், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மகேஸ்வரி ஆ. கேளு. மாதாஜி, எங்களுக்கு இப்படி புதுசா வந்தோடனே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப புதுசு புதுசா இருக்கும்போது அது என்ன ஏதுன்னு ஆதி மூலமெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் கேள்வி வருதுங்க மாதாஜி. ஆனா இதுக்கு முதல்ல நாங்க இந்த மாதிரி எதுக்குமே நாங்க டவுட் பட்டதே இல்ல. ஆனா அப்படி இருக்கும்போது கிருஷ்ணரோட விஷயத்துக்கு மட்டும் எதுக்கு இத்தனை ஆராய்ச்சியும் கேள்வி எங்களுக்குள்ள வந்துட்டு இருக்குது? நான் கண்ணை மூடிட்டு பக்தியை பண்ணிட்டு போனா தானே புண்ணியம் இருக்கிற காலத்தை அப்படின்னு தோணுது மாதாஜி. சந்தேகம் கொள்வது தவறு கிடையாது. உம் ஆனா அதாவது அதுதானே தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷயந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷின. சரிங்க. சந்தேகம் கொள்றது சரிதான். ஏன்னா கடவுள் யார் அப்படின்றதுக்கு ஒரு ஆணித்தரமான தெளிவான விடையை நாம் தேடுகிறோம். அதெல்லாம் குரு சாத்து சாஸ்திரம் மூணும் நமக்கு தெளிவா சொல்லுது. சரிங்க மாதாஜி. வெவ்வேறு மதங்கள்ல போனீங்கன்னா குழப்பி 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 உங்களை குழப்பி தள்ளிடுவாங்க. ஆனால் அதுதான் நமக்கு பிரபுபாதருக்கு நம்ம சேவை செய்யறோம். பிரபுபாதருக்கு சேவை செய்யும் போது பிரபுபாதருடைய கருணையினால இந்த உண்மையை நாம் அறிகிறோம். நமக்கு உண்மை அறிதல்ல தேடல் வேணும். அதுக்கு தானே தவம் பண்றானுங்க. முனிவர்கள்லாம் போய் என்னத்துக்கு தவம் பண்றாங்க? கடவுள் யார் கண்டுபிடிக்கிறாங்க, தவம் பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. பல்வேறு முயற்சிகள் நமக்கு குரு பரம்பரையினுடைய கருணையினால இதனால அதுக்கு நமக்கு தெள்ள தெளிவா ஒவ்வொரு விஷயமும் சொல்லி தரப்படுகிறது. பிரபுபாதர் நமக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்த பொக்கிஷம் என்னன்னா சாஸ்திரங்களை சாதாரண மனிதன் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்திருக்கார். எளிமையா கொடுத்துருக்க. ஆமாங்க மாதாஜி. நீங்க அதுக்கு மேற்கோளும் காட்டுறார். இது பாருங்க, இதெல்லாம் விட்னஸ், இதெல்லாம் இப்படி சரி. இதை இப்போ ஒரு மருந்து வேலை செய்யுமா செய்யாதான்றது குடிச்சு பார்க்கணும். அப்படி செய்யும் போது நமக்கு மருந்தாக பகவானுடைய திருநாமத்தை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க இதை குடிச்சு பாருங்க, வேலை செய்தா இல்லையான்னு பாருங்க, அனுபவிச்சு பாருங்க. ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தாதான் பகவானை அறிய முடியும், அதுவும் இருக்கு. சரி மாதாஜி. நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, அப்ப புரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு கேள்விக்கும் பிரபுபாதர் பதில் சொல்றார். அதனால கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா அது பதில் சொல்லும் போது நீங்கள் எதிர்கேள்வியும் கேட்கலாம். இப்ப நான் சொல்றேன், பிரம்ம சமிதா, பாகவதம், அனைத்து வேதங்களும், அனைத்து வேதங்களையும், அனைத்து இலக்கியங்களும் ஒரே நபரை காட்டுதுன்னா அது கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் அதுக்கான நீங்க அதை அந்த ஸ்லோகங்கள்லாம் பிரபுபாதர் எல்லா புத்தகங்களையும் பக்கம் எழுதுறாரு. சரிங்க மாதாஜி. கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் பக்கம் எழுதுறாரு. அதற்கு மேற்கோள் காட்டுறாரு. நீங்க பகவத்கீதையில முதல்ல இன்ட்ரோடக்ஷன்லயே வந்துரும், இது எஸ்டாப்ளிஷ்டு. இந்த 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 விஷயம் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அது நம்ம இப்ப நமக்கு ஏற்ற அளவுல தான் உள்ள இறங்கி. மூதுமாலை ஸ்தோத்திரத்துல குலசேகர ஆழ்வார் சொல்றார், பெரிய ஆழ்வார் சொல்றார், எல்லா ஆழ்வார்களும் சொல்றது, எல்லா ஆழ்வார்களும் மாயாவாதியான சங்கராச்சாரியார் சொல்றதும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். முழுக்க முழுக்க சங்கராச்சாரியார் பரப்பியது மாயாவாதம் தான். ஆனா அவர் அல்டிமேட்டா என்ன சொல்லிட்டாரு? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். எல்லா ஆச்சாரியர்களும் பாருங்க, மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், சங்கராச்சாரியார், எல்லா ஆச்சாரியர்களும் ஒரே நபரை காட்டுறாங்க. அது யாருன்னா கிருஷ்ணர் தான். நமக்கு பிரபுபாதர் சைத்தன்ய மகாபிரபு கடவுளே, அவரும் நமக்கு கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்ற உண்மையை கொடுத்துட்டாரு. நீங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணலாம்.
படிங்க, அது அது சமஸ்கிருதம். நீங்க படைப்பை பத்தி சொல்லும் போதும் பிரபு அந்த படைப்பு கிளாஸ் அந்த இதெல்லாம் சொல்லும் போதுங்க மாதாஜி, அதை பார்க்கும்போது இந்த கேள்வி எல்லாம் கேட்க நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது, கம்முன்னு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு சரணடைஞ்சிடணும் அப்படிங்க அவர் ஆராய்ச்சி பண்றக்கோ சந்தேகப்படுறக்கோ எனக்கு என்ன தகுதி அப்படின்னு எனக்கு கில்ட்டா ஃபீல் ஆகுது மாதாஜி. அதே கரெக்ட். சமயம் நீங்க நான் இல்ல ஆத்மான்னு சொன்னாலும் எனக்கு நிறைய விஷயங்கள நானுங்கிற வார்த்தை என்னை விட்டுட்டு போகவே மாட்டேங்குது இல்லைங்க மாதாஜி. அது அது எப்படி அதுல இருந்து நம்மள இருந்து எடுக்கிறதுன்னு அதுவும் தெரிய அதுக்குதான் மாட்டேங்குதுங்க. அதுக்குதான் பக்கத்து பக்கம் பிரபுபாதர் நமக்கு சொல்லி தர்றது என்னன்னா, ம். பக்தி தொண்டு செய்யும் போதுதான் இதெல்லாம் நமக்கு வரும். சரிங்க அதுக்கு மாதாஜி. தான் அந்த நார்மலா மக்கள் வந்தாங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, பிரசாதம் சாப்பிடுங்கன்னு ரெண்டு விஷயத்தை தான் சொல்றது. ம். இந்த நிறைய கண்டதுங்கெல்லாம் படிச்சது எளிமையா இருக்கிறவங்கள சுலபமா கொண்டாந்துடலாம், அதுதான் மாதாஜி. கிளீன் ஸ்லேட்ல எழுதிடலாம். ஆனா என்ன ஆகுதுன்னா, மக்கள் வந்து ஏற்கனவே இந்த தேவி அந்த தேவன், 30 முக்கோடி தேவர்கள், குலதெய்வம், கொண்டாடும் தெய்வம், இந்த தெய்வம் அந்த தெய்வம், புது புது தெய்வம், அதெல்லாம் ம். கும்பிட்டுட்டு உள்ள வந்து என்னென்னவோ எழுதின்னு வர்றாங்க இல்லையா? அப்பனா அதெல்லாம் அழிச்சிட்டு புதுசா எழுதணும். எளிமையா சரிங்க இருக்கிற மாதாஜி. மக்களுக்கு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், பகவத்கீதா சொல்லுது, பாகவதம் சொல்லுது, அதெல்லாம் சொல்லி நீ சரிங்க ஆராய்ச்சி மாதாஜி. பண்ணினா உன்னால ஆராய்ச்சி பண்ண முடியாது, சாஸ்திரம் சொல்றதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை அறிமுகத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க மாதாஜி. அப்போ நமக்கு வந்து இப்ப இந்த நான் உடல் அல்லன்ற பாடம் சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம ம். உடல்ல தான் ஏங்குறோம், உடலுக்காக தான் போராடுறோம், எல்லாமே பண்றோம். எப்ப ம். மாதாஜி இதை உணர்வோம்? அது பேர் தன்னை அறிதல். நான் இந்த சரி. உடல் அல்லன்றது நிலைக்கு வரும் பாருங்க, அது பிரம்மன் அறிதல். நான் அகம் பிரம்மாஸ்மி அந்த நிலைமை, பிரம்மபூத பிரசன்னாத்மா, இந்த நிலையெல்லாம் தன்னை அறியும் விஞ்ஞானம்னு சொல்றாரு பிரபுபாதர். அது எப்போ சரிங்க. வரும்னா, நீங்க உண்மையா பக்தி தொண்டுக்கு வந்துற போது, முழுமையான பக்தி தொண்டு செய்யும் போதுதான் அது உங்களுக்கு தரப்படும். சரிங்க மாதாஜி. சரி. அதனாலதான் நீங்க அது வந்து ஒரு ஜென்மம் ஆகலாம், பல ஜென்மம் ஆகலாம். ம். ம். தீவிரவாதியா இருந்தா இதே ஜென்மத்திலேயே அறியலாம். சரிங்க தீவிரவாதியா மாதாஜி. இருக்கணும், அது வந்து கொஞ்சம் ம். தீவிரவாதத்துல இறங்கணுமா இதே ஜென்மத்துல உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்ல அதுதான் சில மாதாஜி. பேர் நாங்க மெதுவா மாட்டு வண்டி மாதிரி வரோம், இல்ல நடந்து வரோம், இல்ல சைக்கிள்ல வரோம் அப்படின்னு. சில பேர் ஜெட் மாதிரி வேகமா போவாங்க. நான் உங்களுடைய வேகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு உண்மைகள் வெளிப்படும். சரிங்க. சரிங்க ஒரு மாதாஜி. உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். சரி. பிரம்மா வந்தப்ப கூட பிரம்மாவுக்கு ஞானம் இல்லை. பிரம்மாவை தோற்றுவிச்சார். பிரம்மா ம். ஆவறதுக்கான தகுதி இருந்தது. சரிங்க. ஆனா ஒவ்வொரு பிறவிலையும் கிருஷ்ணர் உங்களுக்கு உள்ள இருந்து காட்டணும், காட்டினாதான் விஷயம் தெரியும். இப்ப இந்த பிறவி ம். எடுத்துட்டோம், அடுத்த பிறவியில அவன் பகவான் பரமாத்மாவா இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணாதான் பக்தி தொடர முடியும். இப்ப இங்க பிரம்மாவா ஆவறதுக்கான தகுதி பண்ணி அவர் புண்ணியங்கள்லாம் பண்ணி தவம் எல்லாம் பண்ணி பிரம்மா ஆயிட்டாரு. பிரம்மா சரிங்க. பகவான் படைச்சிட்டாரு. சரிங்க. பிரம்மாக்கு ஒண்ணும் தெரியல நான் என்ன பண்றதுன்னு. அங்கிருந்து இங்க சுத்துறாரு, இங்கிருந்து அங்க சுத்துறாரு, எங்க பிறந்தாரோ திருப்பியும் தாமரை தண்டு வழியா, தாமரை தண்டுல மேல தாமரை பூ பூத்துச்சு, அந்த தாமரை ம். மேலதான் பிரம்மா தோன்றினார். சரிங்க. நம்ம மாதிரி குழந்தையா தாய் வயித்துல அதெல்லாம் கிடையாது, அப்படியே தோன்றினார். அதனால அப்படியே தோன்றதுனால அவர் பேரு ஸ்வயம்பு. அப்ப அவருக்கு சரிங்க. புரியல என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் திரும்பியும் இங்க அங்க சுத்தி பாக்குறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறார். அப்ப பகவான் சொல்றார் தப்ப தப்ப அப்படின்றாரு. அப்ப தவம் பண்றார். தவம் பண்ண ம். பிறகு பகவான் தோன்றி அவருக்கு அருள் கொடுக்கிறார். இப்ப சரிங்க. நம்மளும் அப்படிதான், ஒண்ணும் தெரியாது, அடுத்த பிறவியில் ஜீரோ ஆயிடுவோம் திரும்பியும். குழந்தை ம். தாய் வயிற்றுல போனோம்னா எல்லாம் ஜீரோ தான், பினிஷ்ட். இப்ப எல்லாம் பண்ணதெல்லாம் ஜீரோ. அந்த பரமாத்மா கருணை கூர்ந்து நமக்கு இது நல்லது நல்லது நல்லதுன்னு திருப்பி விடுவார். சரிங்க. திருப்பி விடுவார். நீங்க எந்த பக்தருடைய வாழ்க்கையிலும் பாருங்க, அந்தந்த காலகட்டம் வரும்போது அப்படியே திருப்பி விடுவார். இது சரி, இப்படி போங்க, இங்க போய் தீட்சை ம். எடுங்க, இது ஜெபம் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் உள்ள இருந்து பரமாத்மா நமக்கு முன்ன பண்ணதுக்கு ஞாபகப்படுத்தி விடுறாரு. சரிங்க எனக்கு மாதாஜி. புரியவே புரியாது. ஒரு மூணாம் கிளாஸ் ம். படிக்கிறேன். அப்ப சரிங்க. ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க எதுக்கோ. நான் என்ன சரிங்க. பண்ணேன், நேரா வீட்டுக்கு போகாம பெருமாள் கோயில் போறேன். இப்பதான் தெரியுது எனக்கு அது. பெருமாள் கோயில் போறேன், பெருமாள் கோயில்ல எழுதி வச்சிருக்காங்க, சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து எழுதி போர்டுல ம். போட்டிருக்காங்க. எதெல்லாம் சரிங்க. உபயோகமா இருக்கு பாருங்க. அது உடனே அப்பெல்லாம் பென்சில் தான், நோட்டு ம். பென்சில் எழுதிட்டேன் நோட்ல. எழுதிட்டு இது நல்லா சரிங்க. இருக்கே, படிக்கலாமே பாருங்க, உள்ள இருந்து சொல்லி தர்றாரு. அம்மா இதை படிமா, ம். இதான் அல்டிமேட் பிரேயர். ஸ்ரீ சம்பிரதாயம், சரிங்க. ஸ்ரீ சம்பிரதாயத்துல இது அல்டிமேட் பிரேயர். நம்மளுக்கு ஹரே கிருஷ்ண மாமந்திரம் மாதிரி ஸ்ரீ ம். சம்பிரதாயத்துல
இந்த சிற்றஞ்சிறுகாலை தான் ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை. அது நான் சரிங்க. தெரியாம சொல்லின்னு வரேன். ஓ சரி சரிங்க மாதாஜி. இவ்வளவு காலகட்டம் அது வயசு பொண்ணா இருக்கும்போது கூட அதே சொல்லுவேன். அது ஒரு சரி பெருமையா சொல்லிட்டு இருப்பேன். டைரியில எல்லாம் முதல் டைரி எழுதுவேன். டைரியில இது முதல் பிரேயரா இருக்கும். சரிங்க புரியவே இல்லை, அர்த்தமே புரியல. அதுதான் எப்ப அதுதான். வந்து சிஷ்டாஷ்டத்துக்கு என் குருதேவர் அர்த்தம் சொல்லி கொடுத்தாரோ, சிஷ்டாஷ்டகம், அப்புறம்தான் புரிஞ்சது. எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் யதா ததாவா விததா தோலம் பட்டோ. அப்பதான் புரிஞ்சது. குருவை சந்திச்ச பிறகுதான் பல விஷயங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சது. சேவை அப்ப குருவை சந்திச்சு தீட்சை வாங்கினப்ப கூட மண்டை மசாலா வேலை செய்யல. பக்தி செய்து 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 இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியும் எனக்கு. இப்ப கூட லேசா தான் தெரியுது. பார்வை சரிங்க மக்களா தான் இருக்கு, இன்னும் தெளிவா தெரியல. சரிங்க சரின்னுன்ற அளவுக்கு தான் நமக்கு தெரியும். இது எந்த அளவுக்கு முழுமைன்றது வந்து நமக்கு இன்னும் அது எத்தனை ஜென்மம் எடுக்குமோ தெரியாது. அதான். நீங்களே இந்த வார்த்தை சொன்னீங்களே எப்படி மாதாஜி? நாங்களே இல்ல, நான் வந்து அடித்தொண்டன் தான். நானே இல்ல, அடித்தொண்டர்கள் தான் நாங்க. உண்மைதான் மாதாஜி. நீங்களே இப்படி சொன்னா நாங்களே எங்க போறது? அடுத்து அடித்தொண்டர்கள் தான். என்ன நடக்குமோ தெரியல. முயற்சி செய்து கொண்டே இருப்போம், அவ்வளவுதான். ஆனந்தமா பக்தி செய்வோம். நமக்கு வந்து அஹ், பிரபுபாதர் நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேணாம், யோகிகள் மாதிரி தவம் எல்லாம் பண்ண வேணாம், எளிமையான அன்பான இனிமையான பக்தி தொண்டை கொடுத்துட்டார். அதை கடைபிடித்து கொண்டே பகவானுடைய அனுக்கிரகத்துக்காக காத்திருப்போம். நம்முடைய மனமாற்றம் ஏற்படணும். நம்முடைய கெட்ட குணங்கள்லாம் போகணும், ஒழியணும். நிறைய அனர்த்தங்கள் ஒழியணும். அனர்த்த நிவர்த்தின்னு ஒரு நிலை இருக்கு. இந்த பக்தியினுடைய படிகள் நான் வந்து ஏற்கனவே பாடம் நடத்திட்டேன். ஜப்பா ஜப்பான்ற ஒரு பாடத்துல திரும்பியும் சரிங்க நான் பக்தர்களுக்கு அதை நடத்துறேன். அப்ப நமக்கு புரியும் அனர்த்த நிவர்த்தின்னு ஒண்ணு இருக்கு. நம்மலாம் சரிங்க. அதே நிலையில தான் இருக்கிறோம். அதுதான். ஸ்ரத்தா என்பது நம்பிக்கை. ம் ஸ்ரத்தாக்கு அப்புறம் சாது சங்கம். நம்பிக்கை ஏற்பட்டவன பக்தர்களுடைய சங்கம் ஏற்படும். பக்தர்களுடைய சங்கம் ஏற்பட்டவன பஜன கிரியா. நாம வந்து பக்தி தொண்டை ஆரம்பிக்கிறோம். ம். பக்தி தொண்டை ஆரம்பிக்கிறோம். இந்த ஆரம்பிச்சு அது பக்தி தொண்டை ஒழுங்கா பண்ணும்போது நமக்கு அழுக்குகள்லாம் போகும். சோப்பு சரிங்க நல்லா போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அழுக்கு போகும். அழுக்கு சரிங்க போகாது. நம்ம இப்ப அழுக்கு போறதுலதான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஓ சரிங்க நம்பிக்கையும் இன்னும் வளரல. முழுசா வந்துருச்சுன்னா ஆ, எல்லாமே நம்பிக்கை முழுமையா வரணும். இதுக்கப்புறம் இன்னும் அதுதான். எத்தனையோ நிலைகள் இருக்கு. சரிங்க எத்தனையோ நிலைகள் இருக்கு. அதனால தீவிரமாக பக்தி தொண்டை செய்வோமாக. அதுதான். சரிங்க மாதாஜி. அந்த பகவத்கீதையிலே சொல்றாங்களே மாதாஜி, 4 வகையான ஆள்கள் வந்து முட்டாள்கள் என்னை வந்து சரணடைவதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 4 வகையான ஆளும் எனக்குள்ளேயே இருக்குதுங்கிறது எனக்கு தோணுது மாதாஜி. அப்புறம் நானே வந்து சரணடைஞ்சிட்டேன்னு பொய்யா ஒரு மாஸ்க் போட்டுக்கிறோமா? அப்ப நம்ம எதை எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது இதாகுதுங்க மாதாஜி. கண்டிப்பா நல்ல ரியலைசேஷன்ல இருக்கிறீங்க. படிப்படியா முன்னேறுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. நன்றிங்க மாதாஜி. உங்களோட வழிகாட்டுதல் எங்களுக்கு எப்போ வேணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே பக்தர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நாளை நித்யானந்த திரையோதசி. நான் அடுத்த வாரம் நித்யானந்தருடைய புகழை பாடலாம். ஒரு நல்ல வைஷ்ணவ சாங் பாடிட்டு, ஏன்னா இன்னைக்கு நான் முகுந்தமாலை ஸ்தோத்திரத்தை முடிக்கணுன்றதுக்காக இந்த வகுப்பை எடுத்துட்டேன். ஹரே கிருஷ்ணா.